ஹாய் நண்பா நண்பிகள், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ கனவா மீன் பிடிக்கிற வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் எப்படிலாம் இந்த கனவா பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். லைக்கை தட்டி இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சது பிடிக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் காற்று வேகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் போட்டு எப்படி ஆடி ஆடி போகுதுன்னு பாருங்கள். இதில் இப்போ நம்ம கனவா இருக்கிற இடத்துக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனவா பிடிக்கிறதுக்கான பொம்மை இது. இதை நம்ம பண்ணில் இப்போ அணைக்கணும். இப்போ அணைப்பாங்க பாருங்கள். இப்போ பண்ணில் நம்ம இப்போ 1 மீட்ரு ஒரு பண்ணை கட் பண்ணி எடுத்துக்கணும். அரி பண்ணுன்னு அதை பொம்மையில் அணைக்கணும். மீட்டர் தான் கையில் அளவு வச்சு பார்க்குறாரு. அந்த பண்ணில் இந்த பொம்மையை எப்படி அணைக்கிறாங்க கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொம்மையை பண்ணில் அணைச்சிட்ட பிறகு கிட்ட இருக்கிற பண்ணில் எடுத்து இந்த பொம்மையை அணைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அந்த கிட்ட வெயிட்டு தான் தண்ணி கீழே போய் தரையில் பட்டோன்னே நம்ம கனவா பிடிக்க முடியும். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, கனவா நமக்கு கிடைக்குமா, இன்றைக்கி கிடைக்காதா, வெறும் சோறு தானான்னு பார்ப்போம். பொம்மையில் இருக்கிற முள் அதில் தான் அந்த கனவா வந்து மாட்டிக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம கனவா பிடிக்கிற கட்டை பண்ணு கிட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கனவா பிடிக்க போவோம். வாங்க. காலை உணவை சாப்பிட்டு கனவா பிடிக்க போகலாம். வாங்க. நம்ம கனவா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க தான் அந்த ஜிபிஎஸ்ஸில் பார்த்து அந்த பாயிண்டில் போய் நம்ம நிறுத்தணும். இப்போ போட்டை அங்கே நிறுத்தினா தான் அது கீழே தான் கனவா இருக்கும். இப்போ நம்ம அந்த ஜிபிஎஸ்ஸை பார்த்து கனவா இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கட்டையும் கிட்டத்தையும் இப்போ தூக்கி போட்டோம். நம்ம கனவா மாட்டுதான்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அதை தூக்கி போட்டோன்னே கிட்டம் போய் தரையில் பட்டோன்னே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கையை மேலே தூக்கி தூக்கி அசுக்கணும். அப்போ தான் கனவா பிடிச்சா நமக்கு தெரியும். நமக்கு கனவா பிடிச்சாமே தெரிஞ்சால் இவ்வளோ தான், இப்படி தான் வேகமாக அடிக்கணும். அப்போ தான் மாட்டும் கனவா. பாயிண்டில் நமக்கு லக்கே இல்லை, ஏன்னா ஒரு கனவா கூட நமக்கு மாட்டவே இல்லை. வாங்க அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம், கிடைக்குமா என்னான்னு தெரியல.
மூணு பாயிண்டில் போட்டால் நமக்கு கனவா மாட்டவே இல்லை. கடைசியாக 4வது பாயிண்டில் ஒரே ஒரு சின்ன கொண்டு ஒரு முட்டை கனவா நமக்கு மாட்டிக்குது. அதை தான் இப்போ பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். பார்ப்போம் கனவா வர்றதை பார்ப்போம். நாலாவது பாயிண்டில் ஒரு சின்ன கனவா மாட்டிச்சிங்க. இது முட்டை கனவா. மையை எப்படி அடிச்சது பார்த்தீங்களா? மை வந்து கருப்பு கலரில் இருக்கும். அது நம்ம கண்ணில் பட்ட கண்ணெலாம் எரியும். மையை அடித்தனால இப்போ மூஞ்சை கழுவிட்டு வாங்க அடுத்த பாயிண்டில் போய் போட்டு பார்ப்போம். 5வது பாயிண்ட்லேயும் நமக்கு ஒரு கனவா மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பற்றிட்டு வர வழியிலே பாதியிலே விட்டுட்டு ஓடி போச்சு. சில டைமில் இதை போலையும் நடக்கும். இல்லை மையெல்லாம் அடிச்சு இருக்குல்ல, அதெல்லாம் காட்டணும். அடுத்தடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கனவா 2 கனவா இதை நம்ம பிடிச்சோம். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். சில பேர் கனவாங்க கிடைக்கும், சில டைமில் பாதியில் வந்து விட்டுட்டும் ஓடும். எல்லாமே சின்ன சின்ன முட்டை கனவா. நேத்தா உங்ககிட்ட மட்டும் அடிக்குது, எங்கிட்ட அடிக்க மாட்டேங்குது. சில கனவா நம்ம மேலே தூக்க பார்த்தா அதை பிச்சுட்டு ஓடுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கச்சா வச்சு போடுவோம். இந்த கச்சா வச்சு கனவா பிடிக்கும்போது ஓடாது. நம்ம பிடிச்ச எல்லா கனவையும் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பக்கெட்டில். நாலு கணக்கு
இருந்து நீங்க மொத்தம் வச்சே புள்ள ஆகல அப்ப யார் தப்பு गाइस இந்த போட்டியில நாங்க தான் வின் பண்ணோம் வின் பண்ணிட்டோம்பா நாங்க தான் வின்னு தோல்வி கமலேஷ் செங்கதிரி எங்க அது ரெண்டு பேர் தோல்வி தோல்வி அவர் மகத்த தோல்வி அடைந்தவங்க 2 மாதம் தடை காலம் முடிஞ்சு திரும்ப கடலுக்கு போன 2 பெரிய போட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கனவா பிடிச்ச வீடியோவை பார்த்து கடைசி எல்லா பாயிண்ட்டும் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். தாலாட்டு பாடும் காற்றின் வேகத்தில் கடல் அலை ஒரு நிம்மதியான உறக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. டேக் கேர், பாய்.